காட், மை காட். சிறைச்சாலையை சீரழித்து விடாமல் இருக்க கஸ்தூரிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்குகிறேன். நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மீதான விசாரணையானது இன்று நடைபெற்ற நிலையில் தற்போது 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தயாளன் அவர்கள் தற்போது நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. என்னடா இது ரத்தம்? யார தளபதி மேல கை வச்சுட்டு? என்னடா அனைவருக்கும் வணக்கம். என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா? அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி. இந்த ரத்த வாயால சொல்றேன், எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட அலையல நான் இந்த ஊரு கடிக்கிறே விட்டுறேன்டா. புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு நீ அடாடுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. செம்ம காமெடி இல்ல, வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா, என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வச்சுக்கங்க, அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒன்னும் முட்டை போண்டா இல்ல. 1000 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர்பல்ட்டி அடிக்கிற அன்னகோண்டா. தன்னுடைய பேச்சால் மக்களை கட்டி போட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா சீமான் அவர்கள் தான். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், சோசியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஓட்டர்ஸ தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். ராத்திரியில விளக்கு பிடிக்கணும்னு நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கணும் இப்பதான் பாக்குறேன். தென்காசியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விவசாயிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கையில் பொறுமையா கடப்பிடிங்க, பொறுமசாமி திடீரென நிர்வாகியின் செல்போன் ஒலித்ததால் கோவத்தில் அவரை திட்டியுள்ளது கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா தம்பி. ஒண்ணு நீங்க மோடி அடிக்கடி உங்களோட பேசுவாருன்னா வெளியில போய் பேசிட்டு வாங்க. பிச்சைப்படுறத கிடைக்காத சம்பவத்துக்கு மண்டை உடைச்சு முடியாது. போயா. இந்த 4 வழி சாலை வேணும்னு கேட்டது யார்? மண்டிட்டது யாரு? யாருமே முடியல பாருங்க. 8 வழி சாலை வேணும்னு கேட்டது யாரு? விரைந்து போயிடலாம்னு. நம்ம நாட்டுக்கு தனி பிடிச்சிருச்சு. கார்ல போ, நீ விண்ணூர்தியில போ, நீ கப்பல்ல போ. ஆனா எல்லாருக்கும் வயிறு வசிக்கும்ல, நாக்கு வரணும்ல. அந்த வயிறு வசிக்கிறதுக்கு சோறு எங்க இருந்து யார் கொடுப்பாங்க? நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். நான் செத்த பின்பாவது. அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கும் எனதருமை தடியன்களை, எனதருமை மகன்களை விவசாயம் செய்ய சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா விநாயகர் பெருமானே, பாதியில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கடைசியில நக்கத்தான் வேணுமா? ஐயா
நீனும் சாவலையா? செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மைக் வைத்திருந்த டேபிள் திடீரென சீமானின் காலில் விழுந்தது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இதனால் வலி தாங்க முடியாமல் தாங்கி தாங்கி நடந்து சென்றார். காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. என்ன அந்த பொண்ணு குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா? கொம்மால ஜீப்ல என்னோட பிராத்தல் கேஸ்ல போடுறேன். ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்தாங்க 1 லட்சம். 1 லட்சமா? என்னையா சொல்ற? டோக்கன் அட்வான்ஸ். அப்படியா? ஆமா. 500 ரூபாய் கட்டு. பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிங்க. நான் கட்டாம எடுத்தேன் தம்பி, கட்டாம எடுத்தேன். சொல்லுங்க, திராவிடம் எதுக்கு? இது என் தேசம். ஆரம்பிச்சிட்டு பாத்தியா போடா, அவனை ஊதுறா. இங்கு வாழுகிற குடிகளுக்கான அரசியல் என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். முடியலப்பா. எதுக்கு திராவிடம்? இந்தாங்க 1 லட்சம். எவன் திராவிடன்? கிருத்தரம் புடிச்சவன். அவன் மொழி எது? அவன் நிலப்பரப்பின் எல்லை எது? இந்தாங்க 1 லட்சம். பதில் இருக்கா? அப்புறம் இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. திராவிட அரசுன்னு பேர் வைக்கிறீங்க, எந்த எல்லை பரப்பு ஆளப்படுறாங்க? டேய், கிட்ட வந்து மூஞ்செல்லாம் காட்டாத, கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. அந்த திராவிட அரசின் தாய்மொழி எது? எங்களை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கு தகுதி இல்ல. தமிழ பேசினா தமிழன் தானே, தமிழ் அரசன் தானே இதுவரைக்கும் பேர் வச்சு. இந்தாங்க 1 லட்சம். அப்ப ஏன் திராவிட அரசன் வருது? திராவிட அரசன் நீங்க எதுக்கு தமிழ் மொழி சிதைவை பத்தி பேசுறீங்க? எந்த மொழியின் சிதைவு? திராவிட மொழினா திராவிடம்னா எது திராவிடத்தின் மொழி? அதிகப்படி பேசாத அபிஷ்டு, வாயை பொத்து. ஜெயலலிதா வாழ்க. சட்டப்பையில இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் ஜெயலலிதாவை. உச்ச நீதிமன்றம் ஏன் அக்கிஷ்டன் இருக்கு. யார் ராணி? எது யார் ராணி? என்ன யாரான்னு கேக்குறாரு? அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன். யாரா நீ? 570 பக்கத்துல 370 பக்கம் ஜெயலலிதாவை கன்விக்ட் பண்ணி குற்றப்படித்தான் எழுதிருக்கு தீர்ப்பு. ஏயா பத்திரிக்காரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனீங்க, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மையத்தான் பேசினேன். திட்டமிட்ட கொள்ளைக்காரின்னு எழுதிருக்கு ஜெயலலிதாவை. ஒரு பயம் நடத்தி பேச வரல. எங்க அம்மாவை போறியா? எங்க அம்மாவை நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. சசிகலா குடும்பத்தை வீட்டுக்குள்ள வைத்திருந்ததை திட்டமிட்டு கொள்ளையடிக்கத்தான் என்று கொடுத்துட்டா இல்லையா தீர்ப்பு? கொம்மால நாக்க புடுங்கிற மாதிரி கேக்குறானே. யாராவது இல்லைன்னு சொல்லி பேசுறா பாப்போம். எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி ஒதுக்கி கொள்ளையடிச்சீங்க. இத பாருப்பா, ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பதவியில் இருக்கேன். நீ சொல்றபடி நான் கேட்கறதுக்காக இல்ல. இன்னொரு தடவை உன்னை கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன், கூவம் தெரியுமா? கூவம் நான் தடிக்கேன். அதுல உன் கைய கால உடைச்சு உடம்ப மட்டும் தூக்கி போட்டுருவேன். இதுதான் உங்க முடிவுன்னா நான் போயிடுறேன். என்னது? இல்ல போயிட்டு வர்றேன்னு பாருங்க, இந்த கொடுமைகளை எங்க போய் தொலைப்பீங்க? முதலாளி, நான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சுலபமா சாகிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. தண்டவாளத்துல கழுத்தவி டொப்புன்னு உயிர் போயிடும், காரியம் முடிஞ்சு. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சேலத்திலிருந்து விலகி இருக்கிறாரு. ஏன் விலகினார்? என்ன காரணம்? அண்மையிலே சீமான் சேலத்துக்கு சென்றார் அல்லவா? அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது. ஒரு நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் சீமானை. இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான். 64,500 ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இத புடுங்க முடியுமாடா? அந்த மாவட்ட நிர்வாகத்தால் அந்த செலவை ஏற்க முடியவில்லை. எவ்வளவு சார் செலவு இருப்பாங்க? ஒரு நைட்டுக்கு 64,500 ரூபாய்க்கு குடிப்பாங்களா? எப்படி சார் குடிக்க முடியும்? பொழப்பத்தை புழுத்த வேலையா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. போன இடத்துல கட்சிக்காரங்களை துன்புறுத்தி பாட்டில் வாங்கி கொடுக்க சொல்லி, அங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க பார்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வர சொல்லி 10-15 பாட்டில பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு குடிக்கிறதுக்கு பேரு தலைவரா? அப்படி ஒரு குடிகாரனை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை நடத்த முடியுமா? வெறுத்து போய் தான் இந்த இயக்கத்திலிருந்து ஒருவராக வெளியே இருக்கிறார்கள். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில
குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். எனவே இந்த சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு சேலம் முழுவதும் இந்த பெயர் கெட்டு குட்டிச்சோராகி போயிருக்கிறது. சேலம் மாவட்டம் முழுமைக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. பில்லே கொடுக்காம காலையில தூங்கி எந்திரிச்சு ஓடிட்டார் சார் இவரு. மாப்பு ஓடியதற்கு பிறகு அந்த ஹோட்டலினுடைய நிர்வாகத்தினர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்கிற செய்தியை சேலத்தில் இருக்கிற முக்கியமானவர்களுக்கெல்லாம் தெரிவித்ததற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வீட்டில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொண்டு வந்து 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த நிர்வாகிகள் கொண்டு வந்து அந்த பில்லை செட்டில் பண்ணிருக்காங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அதன் பிறகு இனிமேல் இந்த இயக்கத்தில் இருக்க தேவையில்லை, இவ்வளவு அவமானங்களை சந்தித்த பிறகு இந்த இயக்கத்தில் தொடரக்கூடாது என்று சொல்லி இந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறுகிறார். போராட்டம் செஞ்சாரு, மதுவிலா தமிழகம்னு சொன்னாரு. இதனாலதான் நான் ஒரு ஓட்டே போட்டேன். மது ஒழிப்பு மதத்தடைன்னு பேசின சீமான் இப்ப பப்ளிக்ல குடிச்சிட்டு பேசுறாரு. இப்படி இருக்கிற அவரால நாளைக்கு எப்படி மதுவிலா தமிழகத்தை உருவாக்க முடியும்? இப்போ அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. என்ன நேர்மை? என்ன நீ நேர்மை? இதுதான் நேர்மை. இதுதான் நேர்மை. மேடையில பேசும்போது மது அருந்தாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இரவு வந்து அறையில வந்து தூங்கும் போது மது அருந்தாம தூங்குறது தான் நேர்மை. என்ன சண்டை போடாம போறீங்க? பீத்தே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. வரத்தான் செய்யும், வேற வழி இல்ல அவருக்கு. இன்றைக்கு கூட நான் வரும்போது சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? செய்தி பார்த்தேன். அவன் மனசு நொந்து போய் கிடக்குறான். உனக்கு நக்கல் இருங்கடியே. இங்க நடந்துச்சே காத்தும் தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு உசுருக்காக வீதியில் இறங்கி போனானுங்களா அநியாயமா சுட்டு கொண்டானுங்களே. என்ன பண்ண முடிஞ்சு? நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. எடப்பாடி பழனிசாமி பொறாமையில பேசிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம், அது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. நல்லவரா கெட்டவரா? ஏங்கா முனியாண்டிட்டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன கேரங்க புடிச்சலாம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மக்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு அந்த வயிற்றெரிச்சல் வந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி கேட்கிறார். எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். இது குத்தமான குத்தமே கிடையாது. அண்ணா திமுகவில் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றுவேன். சார், இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை. கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேர வைக்கலாமா? பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான். உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதியா, தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். இங்க வேற கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. Next. இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பெயரையோ மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ சுட்டா அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுத்தனம் போகவே இல்லப்பா. எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரைட் நடந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்திருக்கேன் தலைவா. ஆமா, ஒன்னு யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கிட்டு சொன்னா? களத்துல நடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மானத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம்
எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றேன். இங்க எல்லாமே முறதவர் தாண்டா மாப்பிள்ள நடக்குது. எவன் வந்தாலும் சும்மா வர 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க. என்னடி இது? இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். ஏன் தலைவரை கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சுதான் எனக்கு பிசினஸே நடத்தணும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. What nonsense are you talking about? அப்போ கட்சியில கூட்டணி வேணும்னா ஓடிக்கிட்டு இருக்கு, மக்களுக்காக இல்ல. தலகுண்டா அந்த கட்சி அந்த கொடுமையில இப்ப எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே, ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்பா ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா தான் பார்த்து சொல்ற முடியாது. பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. யாரு கரெக்டா சொல்றீங்களே. சொல்ல போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீதானடா. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. கரெக்டா சொல்றானே, இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். 2026 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். 2024 தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 தொகுதி மிகப்பெரிய வெற்றி, சாதனை வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய கூட்டணி, நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறாங்க. தம்பி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது காதுக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது கண்ணு. அதன் தொடர்ச்சியாக 2026ல குறைந்தது 200 சட்டமன்ற தொகுதியில வென்றாக வேண்டும் என்று தலைவர் அறிவுறுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தர வேண்டும். ஏங்கன்னே பற்றும் போல் இருக்கையா, வேட்டியா கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த பேட்டில எதிர்கட்சிக்காரங்க வேட்டி பூரா இந்நேரம் டர்ன்னு கிழிஞ்சிருக்கான். இந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, அண்ணே உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு, கேட்டீங்க அசந்துருவீங்க. திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. உங்க அண்ணன் மீனை தாண்டா வெட்டுவான், நாங்கெல்லாம் மனுஷனே வெட்டுறவங்க. யாருகிட்ட விளையாடுறோம்? சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாகிறது. நீங்க மத்திய மாநில அரசுகளை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்திருக்கீங்க. அரசியல் கேடி உங்களை விடவா. இப்போ தேர்தல வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்ல நெருக்கடியாவோ இல்லையா? ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? நிச்சயமா கிடையாது, எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கலாம், அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீங்க கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னு. கட்சி தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. மக்கள் ஏத்துட்டு, அதுதான் தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில சொல்றேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.